மகிழ்ச்சியான ஒரு காணொலி. தமிழக வெற்றிகளம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பெரும்பான்மையான மக்களை விருப்பப்பட்டிருக்காங்கன்னு நம்மளால உணர முடியுது. 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தனி மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் மற்றவங்களாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட வந்துமே கூட தலைவர் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு. அரசை அமைக்கிறதுக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்குமான ஒரு 99% விழுக்காடு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இதோட சந்தோஷமான விஷயம் வேற இருக்க போகுது. ஸோ இதோட முக்கியமான விஷயம் அடுத்த 5 வருடங்கள் எப்படி இதை பொறுப்போட அவர் எடுத்து செயல்பட போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் மற்ற கட்சிகள் அழுகுனி ஆட்ட மாதிரி ஏதாவது சொன்னாலுமே கூட ஒரு திராவிடியன் பார்ட்டி இல்லாத ஒரு ரூலிங் இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்க போகுது அப்படின்னும் போது அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட விஜய் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை எதிர்நோக்கி நானுமே காத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட விருப்பம் கிரவுண்ட்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களை எப்பயுமே ஒரு லிமிடேஷன்லேயே வச்சிருப்பாங்க இந்த கட்சிகள். இவங்க ஜாதிக்கு இந்த ஜாதி ஆட்கள் தான் ஓட்டு போடுவாங்க, இந்த இடத்துல காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும், இந்த இடத்துல இந்த கேண்டிடேட்டால தான் ஜெயிக்க முடியும், அப்படி எதுவுமே கிடையாது. நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுக்கான பவர் என்ன அப்படின்றத மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜாதி பேரை வச்சோ இல்லை பணத்தை வச்சோ மக்களை சிறுமைப்படுத்தி நீங்களாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம்னு நினச்சிங்க. அது உடைத்து தகர்த்தெறியப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதன்பால் நின்ற தொண்டர்கள் இல்லை அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் எல்லாருக்கும் நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிப்போம். அடுத்த 5 வருடம் எப்படி இருக்க போகுதுன்றத ரொம்ப ஆர்வமாக எதிர்நோக்கி காத்திருக்கேன். பல இடங்கள்ல அவங்களோட வெற்றி பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது மிக இல்லாத விஷயம். ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டுமே ஓட்டு போட்ட மக்களை யோசிச்சு பாருங்களேன். யாருக்குமே யார் கேண்டிடேட்னு தெரியாது, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. விஜய்ன்ற ஒரே ஒரு ஃபேக்டருக்காக மட்டுமே இவ்வளவு ஓட்டுகள், ஆல்மோஸ்ட் 1.5 கோடி ஓட்டுகள். ஜெயிச்சவங்களே கூட சொல்ல முடியாது இது என்னோட தனிப்பட்ட வெற்றின்ட்டு. ஏன்னா அது விஜய் தான் அந்த வெற்றிக்கான முக்கிய காரணம் அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. விஜயை நம்பி இவ்வளவு மக்கள், ஒரே ஒரு ஆள், அவர் சொன்ன மாதிரி விஜய்ங்கிற ஒரே ஒரு ஆளை நம்பி இவ்வளவு பேர் வாக்கு போட்டிருக்காங்க, அவர் மேல இருக்க அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அவர் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல காட்டாருன்னா தொடர்ந்து அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லட்சுமி நடந்த ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்.